Hello officers, welcome to my channel. So நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி TNPC and SSC காக ஜெனரல் இங்கிலீஷ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோங்க. TN டெட் ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா அந்த இங்கிலீஷ் வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெட் எக்ஸாமுக்குமே நம்மளுக்கு கிராமர், வெக்காபுலரி எல்லாமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ டெட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இன்னில இருந்து நம்ம புதுசா இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா TN டெட் பேப்பர் 2ல நம்மளுக்கு வந்து 60 மார்க்ஸ் வந்து ஒன்னு மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வரும், இல்லைன்னா சோஷியல் சயின்ஸ் நம்ம சூஸ் பண்றதுதான். அதாவது இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்கு. மேஜர் வந்து மேத்ஸ் இல்லைன்னா சயின்ஸ்னா அவங்க கண்டிப்பா அதை தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மேஜர் எனக்கு சோஷியல் அப்படின்னா சோஷியல் தான் சூஸ் பண்ணி ஆகணும், இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு வந்து சிலபஸ் வைஸ் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் வந்து 6 to 10th, அதாவது 6 to 8th அப்படிதான் அவங்க ஜாபுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா 6 to 10th வரைக்கும் நம்மளுக்கு பார்க்கறது நல்லது. ஸோ நம்மளுக்கு சோர்ஸே நம்மளுடைய சிலபஸ் புக்ஸ் தான் அப்படின்னும் போது அது லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் மட்டும் எது அப்படின்றத சொல்றதுக்கான வீடியோ தாங்க இது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட புக்ஸ் இருக்காது, நிறைய பேருக்கு எது இம்பார்ட்டன்ட்னே தெரியாது, எல்லாத்தையுமே படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களோட டைம் சேவ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் லெசன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்ற லெசன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது வரலாறுனா என்ன, நான் சிம்பிளா தான் சொல்றேன். இதுல வந்து லைன் பை லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல இல்லைங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்றது தான். உங்க டைம் சேவ் பண்றதுக்கான ஒரு வீடியோவா தாங்க இது இருக்கும், சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, வரலாறுனா என்ன, வரலாறை எதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம், அதோட ஃபேக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு அம்மாவும் அவங்களுடைய மகளும் வந்து அதை பத்தி பேசுற மாதிரி. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது இது இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. முக்கியமா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், புக் பேக் ஆன்சர்ஸ் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துக்கோங்க. என்னன்னா டைம் இன் ஹிஸ்டரி இஸ் கால்குலேட்டட் இன் இயர்ஸ் யூசிங் பிசி. பிசினா அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. பிசினா என்னன்னா பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் காமன் ஈரா பிசிஇ. அண்ட் ஏடினா சிஇன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆனோ டொமினி காமன் ஈரா. அதாவது இந்த ஜீரோக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் என்னன்னா பிசிஇ. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த சிந்துவெளி நாகரிகம், அந்த நாகரிகம் தோன்றியது வந்து இந்த காலகட்டத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, இது வந்து என்னன்னா சிஇ காமன் எரான்னு சொல்லுவோம். இப்ப 2005, 2025 இது எல்லாமே காமன் எரா. இந்த ஜீரோக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னா பிசி, பிஃபோர் கிறிஸ்ட், பிஃபோர் காமன் எரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அது எல்லாமே வந்துட்டு இந்த பிசிஇல வரும். இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஏடி அதுல வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பேஜ் வரைக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தாங்க. ஸோ அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவென்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதாவது ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்றதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா என்னன்னு தெரியும் இல்லையா, நம்பர் வைஸ், ஓகேங்களா? ஒரு இயர் நம்ம சொல்லலாம் 1905, 1910 அப்படின்னு ஆர்டரா பாக்குறோம். பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டரா பாக்குறதுக்கு பேர் தாங்க ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அடுத்து இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து இதை பாருங்க, இது இம்பார்ட்டன்ட். என்னன்னா the term history has been derived from the Greek word historia. அதாவது ஹிஸ்டரி அப்படின்ற அந்த டேர்ம் வந்து எதுல இருந்து வந்ததுன்னா கிரீக் வேர்டான ஹிஸ்டோரியால இருந்து வந்தது. அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா லேர்னிங் பை என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல சில விஷயத்தெல்லாம் என்கொயரி பண்ணி நம்ம கத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னா ஹிஸ்டரி. அதாவது அது கிரீக் டேர்ம்ல இருந்து வந்தது ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் அவ்வளவா தேவையில்ல. அப்புறம் இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பிக்சருக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In ancient period the people lived in caves used to draw paintings in rocks called rock painting. rock paintingனா என்ன, அதாவது பாறை ஓவியம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. முற்காலத்துல எல்லாம் மக்கள் வந்து குகைகள்ல எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அந்த குகைகள்ல வரையக்கூடியப்பட்ட அந்த ஓவியத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ராக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. they might have wished to record their activities through these paintings. அதாவது இங்க வாழ்ந்திருக்காங்க மக்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அந்த ஓவியங்கள் மூலியமா தான். இங்க மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு வந்து ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்னன்னா
பேலியோலித்திக் ஏஜ்ல எந்தெந்த ஏரியாஸ் வருது, நியோலித்திக் ஏஜ்ல எந்தெந்த ஏரியாஸ் வருது, பிரான்ஸ் ஏஜ்ல என்னென்ன ஏரியாஸ் வருது, அயன் ஏஜ்ல என்னென்ன ஏரியாஸ். பேலியோலித்திக் அப்படின்னு என்னன்னா பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நியோலித்திக்னா புதிய கற்காலம். பிரான்ஸ் ஏஜ்னா வெங்கல இது இயர்ஸ். ஓகேங்களா, அதுலதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம்லாம் வரும். அதுக்கடுத்து வருதுதான் அயன் ஏஜ், இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்றத நீங்க ஒரு இது மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதாவது பேலியோலித்திக்ல என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை பார்த்து அந்தந்த பிளேஸ், இது பிம்கேட்கா அப்படின்ற அந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு இதுவா ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல பாருங்க, வி கேம் டு நோ தயர் ஹண்டிங் ஸ்டைல். அதாவது மக்கள் வந்துட்டு அந்த காலத்துல வந்து வேட்டையாடுறதெல்லாம் ஒரு தொழிலா வச்சிருந்தாங்க அப்படின்றத எதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ராக்ஸ், அந்த வால்ஸ் பெயிண்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்ட்ங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்றாங்கன்னா நியூமிஸ்மேட்டிக். காயின்ஸ் என்ன தெரியும், நம்ம யூஸ் பண்றோம்ல நாணயங்கள், அதை பத்தி படிக்கிறது தான் நியூமிஸ்மேட்டிக்ஸ். சரிங்களா. அடுத்து எபிகிராஃபி. எபிகிராஃபினா த ஸ்டடி ஆஃப் த இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் இந்த கல்வெட்டுக்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி நான் படிக்கிற படிப்புக்கு பேரு எபிகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பேஜ்ல இவ்வளவுதாங்க இம்பார்ட்டன்ட். இந்த இதுவை வந்து நீங்க தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏரியாஸ் கொடுத்துட்டு இது எந்த ஏஜ்ல வரலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்படிதான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகவே கூடாது. நிறைய பேர் குரூப் 4 எழுதி நிறைய வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால நம்மளோட படிக்கிற இதுவை வந்து நம்ம மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்மளால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு இதுவை மட்டும் விட்டுறாதீங்க. எதையுமே இப்படி இது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. சரிங்களா. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த மேப் இது வந்து ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. அதாவது வரலாறுக்கு ரொம்பவுமே முக்கியமான கூறுகள் என்னென்ன, எதை வச்சு வரலாறு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, அது பேசிக்கா 2 டைப்புங்க. ஒன்னு என்னன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், இன்னொன்னு என்னன்னா லிட்ரரி சோர்ஸ். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்னா இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து சில பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களே. இப்ப கீழடி இருக்கு, ஆதிச்சநல்லூர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ அந்த அகழ்வாய்வு மூலியமா கண்டுபிடிக்கிற பொருட்கள் தான் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். அதை எடுத்து மக்கள் வந்து இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத சொல்றது, அது ஒரு வரலாறு இல்லையா. அதே மாதிரி லிட்ரரி சோர்ஸ். லிட்ரரி சோர்ஸ்னா எழுத்துப்பூர்வமா சொல்ற விஷயங்கள். அதாவது முற்காலத்துல வாழ்ந்தவங்களுடைய புத்தகங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுல நம்மளுடைய தமிழகத்தை பத்தியோ இல்ல நம்மளுடைய ஊர்கள் பத்தியோ எழுதியிருப்பாங்க. அப்பனா இவ்வளோ ஆண்டு பழமையானது நம்மளுடைய தமிழகம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் லிட்ரரி சோர்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பிரிக்கிறாங்கன்னா, காயின்ஸ், நாணயங்கள் வச்சு நம்ம வந்து சொல்லலாங்க. அது இது வந்துட்டு அந்த அரசரோட நாணயம் அப்படின்றத நாணயம் வச்சு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்றாங்க, கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல என்னென்ன வரும்னா பாட்டரிஸ், அதாவது மக்கள் உபயோகப்படுத்தின பானை அதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது டாய்ஸ், அடுத்தது டூல்ஸ், அவங்க உபயோகப்படுத்தின அந்த டூல்ஸ், அந்த வேட்டையாடுறதுக்குலாம் அவங்க பயன்படுத்திப்பாங்கல்ல ஆயுதங்கள், அது எல்லாமே. அடுத்து அவங்க உபயோகப்படுத்தின ஆர்னமெண்ட்ஸ், இது எல்லாமே எதுல வரும்னா ஆர்டிஃபேக்ட்ஸ்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மான்யூமெண்ட்ஸ். மான்யூமெண்ட்ஸ்னா நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பேலஸ்க்கு ஒரு நினைவு சின்னம் என்னன்னா திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ட்னா என்னது, கோட்டை. கோட்டைக்கு என்னது, வேலூர் கோட்டை சொல்றாங்க. அதே மாதிரி கோவில்கள், டெம்பிள்ஸ்க்கு தஞ்சாவூர் டெம்பிள். அடுத்தது ஸ்டூபா, ஸ்தூபிகள் சொல்லுவாங்க, சாஞ்சி ஸ்டூபாஸ். அடுத்தது மொனாஸ்ட்ரி அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, தபாங். ஸோ இந்த இது எல்லாமே நீங்க தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளோ சார்ட்ல பாக்குற மாதிரி ஈஸியா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. அடுத்து அதுலயே இன்னொன்னு என்னன்னா இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டுகள் சொல்லுவாங்க. அது கல்வெட்டுகள்ல ராக் எடிக்ட்ஸ் இருக்கு, பாறைகள்ல எழுதப்பட்டதா இருக்கலாம், இல்ல டெம்பிள் கோவில்கள்ல சுவர்கள்ல எல்லாம் செதுக்கி இருப்பாங்க, அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மெட்டல் பில்லரா இருக்கலாம், இல்லைன்னா காப்பர் பிளேட், செப்பு தகடுகள் அப்படி சொல்லுவாங்க. இதன் மூலியமா தான் இது எல்லாமே வந்து என்னன்னா அகழ்வாராய்ச்சியில கிடைக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கங்க. அடுத்து லிட்டரரி சோர்சஸ்ல என்னன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ். போயம் மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு தெரியுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது அக்கௌண்ட் பை ஃபாரின் டிராவலர்ஸ். இப்ப வெளிநாட்டு பயணிகள்லாம் இங்க வந்திருப்பாங்கல்ல, இப்ப யுவான்ஸ் வாங்க இருக்கும், ஃபாஹைனா இருப்பாரு, அவங்க எல்லாம் நம்மளை பத்தி எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த புக்ஸ் மூலியமா நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ், இந்தியன் எழுதின புக்ஸ் மூலியமா தெரியுது. அதே மாதிரி ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ், இந்த நாட்டுப்புற பாடல்கள் மூலியமாகவும் நம்மளுடைய வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. இது எல்லாமே எதுக்கு கீழே வருதுன்னா செக்யூலர் லிட்ரேச்சருக்கு கீழே வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் லிட்ரேச்சர். அதுக்கு கீழே என்னென்ன வருதுன்னா எபிக்ஸ். எபிக்ஸ்னா மெயினா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ராமாயணா மகாபாரதா, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து டிவோஷனல் லிட்ரேச்சர். டிவோஷனல்
லிட்ரேச்சர்ல என்னென்னது? தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். இது 3 என்னன்னு சொல்றாங்கன்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ அழகா நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ்ல காயின், ஆர்டிஃபேக்ட்ஸ், மானுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதுல என்னென்ன வரும். அடுத்து லிட்டரரி சோர்சஸ்ல செக்யுலர் லிட்ரேச்சர்ல என்னென்ன வரும், ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்ல என்னென்ன வரும், அதுதாங்க இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுங்க, ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். யாரை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிங் அசோகா பத்தி. ஓகேங்களா? அவர் என்னன்னு சொல்றாங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகான்னு சொல்றாங்க. இட் வாஸ் டியூரிங் இஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு. அதாவது இவருடைய காலகட்டத்துல தான் புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருடைய காலகட்டம்னு கேட்பாங்க. அசோகர் வந்து இந்த போர்ல எல்லாம் புரியறதுல வல்லவரா தான் இருந்தார். ஆனா கலிங்க போர் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் அவர் வந்து மக்கள் வந்து படுற துன்பத்தை எல்லாம் பார்த்துட்டு, அதாவது இந்த போர்னால மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சு கலிங்க போருக்கு அப்புறம் அவர் போர் செய்யறதையே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் லைஃப் ஃபுல்லாவுமே அமைதியும் தர்மத்தையும் நோக்கிதான் பயணம் செஞ்சாரு அது வரைக்கும். சோ அசோகர் கடைசியா செஞ்ச வார் எதுன்னு கூட கேட்பாங்க. அதாவது கலிங்க வார் இல்ல கலிங்க போர் அப்படின்னு சொல்றாங்க. His service for the cause of public good was exemplary. He was the first ruler to give up war after victory. He was the first to build hospitals for animals. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது விலங்குகளுக்காக மருத்துவமனை அமைச்சவர் யாருன்னா நம்மளோட அசோகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. He was the first to lay roads. அது மட்டும் இல்லாம சாலை அமைச்சவரும் அசோகர் தான். முதல்ல சாலை அமைச்சவரும். அசோக சக்ரா with 24 spokes in our national flag was taken from the Sarnath pillar of Ashoka. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. நம்மளோட தேசிய கொடியில நடுவுல இருக்க அந்த அசோக சக்கரம் இருக்கு இல்லையா, அது வந்து சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகால இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown until 19th century. என்னதான் அவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தாலுமே, அவர் நல்ல மிகப்பெரிய அரசரா இருந்தாலுமே, அவருடைய புகழ் வந்துட்டு 19வது நூற்றாண்டு வரைக்குமே யாருக்கும் அவ்வளவா தெரியாம தான் இருந்தது. The material evidence provided by William Jones, James Prinsep and Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. அதுக்கப்புறம் எப்படி தெரிய ஆரம்பிக்குதுன்னா இவங்களுடைய எவிடன்ஸ் மூலமா தான், அதாவது இவங்க எழுதின விஷயங்கள் மூலமா தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. Based on these accounts, Charles Allen wrote a book titled The Search for the India's Lost Emperor. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அசோகாவை பத்தின ஒரு புக் தான் The Search for the India's Lost Emperor. யார் எழுதியிருக்காங்கன்னா சார்லஸ் ஹாலன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? Many researchers made thereafter brought Ashoka's glorious rule to light. These inscriptions were observed on the rocks Sanchi Stupa and Sarnath Pillar and helped to understand the greatness of Ashoka to the world. இந்த சாஞ்சி ஸ்டூப்பா நம்மளுக்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் வந்து இவருடைய புகழை பத்தி அந்த கல்வெட்டுகள்ல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்னா இந்த ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. Do you know what is புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் நடுப்பட்ட காலம் தான் புரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ வரலாறு ப்ரீ ஹிஸ்ட்ரி, அதுவும் இப்போதைக்கு வரலாறு தான் நம்மளுக்கு தெரியும். ப்ரீ ஹிஸ்ட்ரினா வரலாறுக்கு முந்தைய காலகட்டம்னு சொல்லுவோம். அப்போ புரோட்டோ ஹிஸ்ட்ரி என்னன்னா சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும், ஆனா அதை வந்து எழுத்துப்பூர்வமா இருக்காது, வெறும் வாய் இலக்கியமா தான் சொல்லுவோம் இல்லையா. சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கும், சில விஷயம்லாம் வந்து பாடி மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர எழுத்துப்பூர்வமா இருக்காது. அந்த மாதிரி இவர் வந்தாரு, அவங்க ஆண்டாங்க அப்படின்னு சில விஷயங்கள் எழுத்துப்பூர்வமா இல்லாம கதை வடிவமா இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இவ்வளவுதாங்க நம்ம பார்த்திருக்கோம். சம்மரி அப்படியே பார்த்துக்கோங்க. The lifestyles of prehistoric people can be understood from the stone tools. அதாவது எதன் மூலியமா வந்து இந்த வரலாற்றுக்கு முந்தைய மக்களுடைய இருந்தாங்க அப்படின்றத நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே பாக்குறோம்னா அவங்களுடைய டூல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கல அகழ்வாராய்ச்சி மூலயமா, அது மட்டும் இல்லாம பாறை ஓவியங்கள், அப்புறம் ஃபாசில்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல், அப்புறம் மீதி எல்லாம் என்னென்ன கிடைச்சதோ அதை வச்சு ஓகே மக்கள் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. புரோட்டோ ஹிஸ்டரி இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. Early humans domesticated dogs for their protection and hunting activities. ஸோ அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் வேட்டையாடுறதுக்கும் எந்த அனிமல் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, டாக்ஸை யூஸ் பண்ணாங்க. மைட்டி எம்பரர் அசோகா ஃபாலோட் த பாத் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. என்ன ஃபாலோ பண்ணாருன்னா பீஸ் அண்ட் தர்மா. ஏன்னா கலிங்க போருக்கு அப்புறம் தான் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பாருங்க. அசோகா சக்ரா வந்து 24 ஸ்போக்ஸ் இருக்கு, அதுதான் நம்மளோட நேஷனல் ஃபிளாக்ல சென்டரா வச்சிருப்பாங்க. அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது, சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா. அவ்வளவுதாங்க இந்த லெசன். ஸோ இங்க மீனிங்ஸ் நம்மளுக்கு சில வேர்ட்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே பார்த்துக்கோங்க. சோர்சஸ்னா என்ன, பிளேஸ், பர்சன், டெக்ஸ்ட் ஆர் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் விச் சம் டேட்டா கேன் பி அப்டைன்ட்.
ancestorனா முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. a person related to you who lived a long time ago. அடுத்து dharma அப்படின்னா righteousness. monument அப்படின்னா a statue, building or other structure built by a notable person. inscription அப்படின்னா written records engraved on stones, pillars, clay or copper tablets, caves and walls of temples. historian a person who excelled in history சொல்லலாம். இப்போ book back questions பார்க்கலாம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஒரு லெசனை கம்ப்ளீட் பண்ணோடனே கண்டிப்பா book back questions பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. what was the step taken by the early man to collect his food அப்படின்னா ஃபுட்டுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதான் ஆன்சர். ஹண்டிங், வேட்டையாடுதல் அப்படின்னு நம்ம லெசன்லயே பார்த்தோம் இல்லைங்களா? வேட்டையாடுதல் மூலியமா தான் அவங்க வந்து உணவை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன், டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சர். மேக்ஸிமம் இப்பெல்லாம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய கேட்கறாங்க. prehistoric man went along with the dog for hunting. True. Dogs with its sniffing power would find out other animals. ரெண்டுமே ட்ரூ தாங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the objects used by the early man are excavated. They are preserved to know the lifestyle of the people. Find out which of the following is related to the statement. அதாவது இப்ப அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற பொருள்னா நம்ம வந்து ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்றதுக்காக வைப்போம் இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் என்ன? மியூசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மியூசியம்ல தான் வந்து அந்த கீழடியில மியூசியம் கூட இப்ப வச்சிருக்காங்க. அதுலதான் வந்துட்டு அந்த அகழ்வாராய்ச்சி போது கிடைச்ச பொருள் எல்லாம் காட்சி பொருளா வச்சிருப்பாங்க. அடுத்தது ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ராங் பேர் எதுன்னு கேக்குறாங்க. இப்போ ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்றது ஸ்டோன் டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க. கரெக்ட் தானே? பழைய கற்கால மனிதர்கள் வந்துட்டு கல்லால் ஆனதை வந்துட்டு டூல்ஸா யூஸ் பண்ணாங்க. கல்ல தான். ராக் பெயிண்டிங்ஸ், வால் ஆஃப் த கேவ்ஸ், கரெக்ட். குகையில உள்ள சிவர்கள்ல தான் ராக் பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க. காப்பர் பிளேட்ஸ்னா சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, கரெக்ட் தானே? செப்பு தகடுகள் மூலியமா நம்ம வந்து ஹிஸ்டரியை வந்து அறிய முடியுது. ஆனா இதுல எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் தப்பு. ஏன் இது தப்பு? ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட், மக்கள் வந்து எதை முதல்ல வளர்க்க ஆரம்பிச்சாங்க? டாக்ஸ் தானே முதல்ல அவங்க ஹண்டிங்காக பயன்படுத்தினாங்க. ஸோ டாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த ஹார்ட் ஒன் கேட்குறாங்க. இதுல தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. பெயிண்டிங்ஸ் வேர் drawn on rocks and caves. இது கரெக்டா? கரெக்ட். there were paintings depicting hunting scenes. வேட்டையாடுதல் அந்த சீன்ஸ் எல்லாம் அதுல வரைஞ்சதுனால தான் நம்மளுக்கு வேட்டையாடுதல் முறை இருந்ததுன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட். it was drawn to show his family members about hunting. ஆமா, அவங்களுடைய பசங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரிய வைக்கிறதுக்காக வரைஞ்சாங்க. கரெக்ட். the paintings were painted by using many colors. இது வந்து தவறு. அந்த காலகட்டத்துல கலர்ஸ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிக்கும்? கலர்ஸ் அப்படியே கிடைச்சாலுமே 1-2 வச்சுதான் அவங்க பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த அதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த பச்சை எல்லாம் வச்சு கலரா பண்ணிருக்காங்க அப்படின்றத ஹிஸ்டரியில நம்ம பார்த்துப்போம். ஸோ மெனி கலர்ஸ் இல்ல, ஏதாவது 1 or 2 கலர்ஸ் தான். அப்ப ராங் ஒன் எதுனா இந்த டி தான் வந்து தவறான ஒன்று அப்படின்னு அர்த்தம். இப்ப fill in the blanks பார்க்கலாங்களா? the old stone age man lived mostly in. எங்க வாழ்ந்தாங்க அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவங்க எங்க வாழ்ந்தாங்க? குகையில. இப்ப ஆன்சர் என்னது? caves. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்ன? who is the father of historyன்னு கேக்குறாங்க. who is the father of historyனா ஹீரோடாட்டஸ். நான் கர்சர்ல எழுதுறதுனால உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹீரோடாட்டஸ், HERODOTUS. தேர்ட் ஒன் பாருங்க. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டேம்டு பை ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மேன். எந்த அனிமல்? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? டாக். டாக் தான் அவங்க வந்து வளர்த்தாங்க. அடுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் டேஷ் சோர்சஸ். கல்வெட்டுக்கள்ல எந்த சோர்சஸ்ல வரும்? நான் வந்து அந்த ஃப்ளோ சார்ட்டை படிங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? இதுதான். எந்த சோர்ஸ்ல வரும்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ். நம்மளுக்கு 2 சோர்ஸ் இருக்கு இல்லையா? ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், இன்னொன்னு என்னன்னா லிட்ரரி சோர்ஸ். அதுல ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ்ல வரக்கூடியதுதான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டுக்கள்னு சொல்றாங்க. அசோக சக்ரா ஆஸ் டேஷ் ஸ்போக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை ஸ்போக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஸ்போக்ஸ். இது உங்களுக்கு தெரியும், சார்நாத் பில்லர்ல இருந்து எடுத்தது. நெக்ஸ்ட் பாருங்க. ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. Stone tools belonging to old stone age have been excavated at Athirambakkam near Chennai. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ட்ரூ. ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கூட நம்மளுக்கு வந்துட்டு ஃபில்லப்ஸா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க ஒரு லைனை கூட விடாம கண்டிப்பா எல்லாமே படிச்சாகணுங்க. The materials used by the ancient people are preserved in the museums by the archaeological department. கரெக்ட் தானே? அந்த என்னென்ன அகழ்வாராய்ச்சி பண்ணி எடுக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே மியூசியம்ல தான் வைப்பாங்க. அது வந்து யாருடைய பொறுப்புல இருக்கும்னா அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுப்புல.
During the period of Ashoka, Buddhism spread across the country. இதுவும் ட்ரூ. அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல நம்ம படிச்சோம். சரிங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. ராக் பெயிண்டிங்ஸ் எதுக்கு உபயோகப்படுத்துதுன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். கரெக்ட் தானே? அந்த பாறை ஓவியங்கள் மூலியமா தான் நம்ம வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்டன் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது அசோகா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். அடுத்து ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் எதுனா தேவாரம். சரிங்களா? ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ இந்த லெசன்ல நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இவ்வளவுதாங்க இருக்கு. ஸோ இந்த லெசன் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபுல்லா படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போற லெசன் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவுமே நன்றி.